ஓம் சாந்தி. 9/6/2025 திங்கட்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முழு உலகத்திலும் சாந்தியின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய பாபாவின் உதவியாளர்கள். இப்போது உங்கள் முன்பாக சுகம் சாந்தியின் உலகம் உள்ளது. பாபா தம்முடைய குழந்தைகளுக்கு சொர்க்கத்தின் இளவரசராக, உலகத்தின் எஜமானர்களாக ஆக்குவதற்கான கல்வி கற்றுத் தருகிறார். பாபா சொல்கிறார், கல்வியின் சாரமாவது உலக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். நம்மிடம் கோடி ரூபாய் உள்ளது, லட்சம் உள்ளது என்று நினைக்காதீர்கள். எதுவும் கைகளில் வரப்போவதில்லை. நல்லபடியாக புருஷார்த்தம் செய்யுங்கள். படிப்பின் மீது கவனம் செலுத்துங்கள். பாரதம் மீண்டும் தங்கத்தால் ஆனதாக ஆகின்றது. பாரதம்தான் தங்க குருவியாக இருந்தது என்று பாடப்படுகின்றது. இன்னும் சில நாட்கள்தான் இந்த நரகத்தின் துக்கங்கள் அனைத்தும் மறந்து போகும். உங்களுடைய புத்தியில் இப்போது சுகத்தின் உலகம் கண் முன்னால் நின்று கொண்டுள்ளது. பரம்பிதா பரமாத்மா சர்வசக்திவான், ஆல்மைட்டி அத்தாரிட்டி என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் ஞானத்தின் அத்தாரிட்டி, அவர்கள் பக்தியின் அத்தாரிட்டி. பாபா ஆல்மைட்டி அத்தாரிட்டி என்று சொல்லப்படுகிறார். குழந்தைகள், நீங்கள் நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் அதுபோல் ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கான புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும். சத்தியுகத்தில் பக்தி இருப்பதில்லை. பூஜாரி ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். அங்கு அனைவரும் பூஜைக்கு உரியவர்களாக இருப்பார்கள். அரை கல்பம் பூஜைக்கு உரியவர்கள், அரை கல்பம் பூஜாரிகள். படிப்பவராகிய தந்தை அவர் நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார். டிராமாவில் என்ன பாகம் உள்ளதோ அதை நடிப்பதற்காக நான் வந்துள்ளேன். நான் ஒன்றும் தாட் ரீடர் அல்ல. என்னுடைய பாகம் என்ன, நீங்கள் என்ன பாகத்தை நடித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நான் சொல்கின்றேன். என்னுடைய பாகமே பத்தீத்தர்களை பாவனமாக ஆக்குவது. உங்கள் புத்தியில் மிகுந்த குஷி இருக்க வேண்டும். பெரிய பரீட்சை பாஸ் செய்கிறவர்களின் புத்தியில் அதிக குஷி இருக்கும். நீங்கள் எவ்வளோ உயர்ந்த படிப்பு படிக்கிறீர்கள் என்றால் எவ்வளோ அளவற்ற குஷி இருக்க வேண்டும். பகவான் பாபா, எல்லையற்ற தந்தை, நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு மெய் சிலிர்க்க வேண்டும். குழந்தைகள் சொல்கின்றனர், பாபா, புயல்கள் அதிகம் வருகின்றன, நாங்கள் மறந்து போகின்றோம். உங்களை இரட்டை கிரீட மணிந்த உலகின் எஜமானராக ஆக்குகிற பாபாவை நீங்கள் எவ்வாறு மறக்கிறீர்கள்? வேறு யாரையும் நீங்கள் மறப்பதில்லை. மனைவி, குழந்தை குட்டிகள், சித்தப்பா, பெரியப்பா, மாமா, உற்றார் உறவினர் எல்லாருடைய நினைவும் உள்ளது. ஆனால் இரட்டை கிரீடதாரியாக ஆக்கக்கூடிய என்னை மறந்து விடுகிறீர்கள் என கூறுகிறீர்கள். குழந்தைகள் தங்களின் முன்னேற்றத்திற்காக அதிகாலையில் எழுந்து பாபாவின் நினைவில் சுற்றி வர வேண்டும். நினைவில் நீங்கள் 1 மணி நேரம் நடந்து செல்வீர்களானால் கூட கால்கள் களைத்து போகாது. நினைவினால் உங்களுடைய எத்தனை பாவங்கள் நீங்குகின்றது. பாபா இந்த பிரம்மாவின் சரீரத்தில் வந்து படிப்பு சொல்லித் தருகிறார். வேறு யாரும் சொல்லித்தர முடியாது. ராவணன் புத்தியற்றவர்களாக ஆக்கிவிட்டான். என்னென்ன கேட்டிருப்பீர்களோ படித்திருப்பீர்களோ அவை அனைத்தையும் மறந்து தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்வீர்களானால் பாபாவிடமிருந்து நிச்சயம் ஆஸ்தி கிடைக்கும். ஆத்மாவை பார்ப்பதற்கு மருத்துவர்கள் அதிக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அது மிகவும் சூக்ஷ்மமானது. அறிவியல் சோதனை முதலியவற்றால் யாராலும் பார்க்க இயலாது. ஸ்ரீ கிருஷ்ணர் படிப்பு சொல்லி தருவாரானால் அமெரிக்கா, ஜப்பான் முதலிய அனைத்து தரப்பிலிருந்தும் வந்து விடுவார்கள். பகவான் நமக்கு பாடம் சொல்லித் தருகிறார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கவர்ச்சி உள்ளது. அனைவருக்கும் கிருஷ்ணரிடம் அன்பு உள்ளது. பாபா தம்முடைய குழந்தைகளை சொர்க்கத்தின் இளவரசராக, உலகத்தின் எஜமானனாக ஆக்குவதற்காக சாதாரண உடலில் வந்து படிப்பு சொல்லித் தருகிறார். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, படிப்பின் சாராம்சம் உலகத்தின் அனைத்து விஷயத்தையும் விட்டுவிடுங்கள்.
சாட்சாத்காரம் பிரம்மாவுக்கு கிடைத்தது. உடனே ஊக்கம் வந்தது. உடனே அனைத்தையும் விட்டுவிட்டார். முக்கியமான விஷயம் தந்தையின் நினைவு மற்றும் ஞானமாகும். மற்றபடி காட்சி பார்ப்பது ஒன்றுக்கும் ஆகாது. தந்தை அறிந்து கொண்டு விட்டால் பிறகு படிக்க தொடங்குங்கள். அப்போது நீங்களும் இதுபோல் ஆகிவிடுவீர்கள். அதிகாலையில் எழுந்து நடந்து கொண்டே பாபாவை நினைவு செய்யுங்கள். உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் இது போன்ற இனிமையான ஆன்மீக உரையாடல் செய்யுங்கள். யார் எவ்வளவு நேரம் பாபாவை நினைவு செய்கிறார்கள் என பார்க்கலாம். பிறகு தங்களின் அனுபவத்தை சொல்லுங்கள். தந்தை அறிந்து கொண்டு விட்டீர்களானால் பிறகு எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. படிப்பில் ஈடுபட வேண்டும். முரளியை ஒரு பொழுதும் தவறவிடக்கூடாது. அனைவரிடமும் குணங்களை பார்த்தாலும் தந்தையின் குணங்களை தன்னுள் தாரணை செய்பவராக குணமூர்த்தியாக ஆகுக. சங்கம யுகத்தில் எந்த குழந்தைகள் குணம் என்னும் மாலையை கையாளுவாரோ அவரே வெற்றி மாலையின் வருகின்றார். எனவே தூய அன்னப்பறவையாக ஆகி அனைவரிடமும் குணத்தையே பாருங்கள். ஒரு தந்தையின் குணங்களையே தன்னுள் கொண்டு வாருங்கள். இந்த குண மாலை அனைவர் கழுத்திலும் உள்ளது. ஒருவர் தந்தையின் குணங்களை எந்தளவுக்கு தனக்குள் கொண்டு வருகின்றாரோ அந்தளவு மாலை பெரியதாக ஆகும். குணங்களை சிந்தனை செய்வதால் தானும் குணமூர்த்தி ஆவீர்கள். இதன் நினைவாக தேவதைகள் மற்றும் சக்திகளின் கழுத்தில் மாலையை காண்பிக்கின்றனர். சாட்சி என்னும் மனோநிலையே சரியாக நிர்ணயம் செய்வதற்கான ஆசனம் ஆகும். உள்நோக்கு முகமாகி செயல் புரிந்தால் தடைகள் மீது வீண் எண்ணங்களிலிருந்து தப்பித்து விடுவீர்கள். நேரமும் மிச்சமாகும். உள்நோக்கு முகமாக இருப்பதால் நினைவுகள் சக்திசாலி ஆகின்றது. மேலும் ஆத்மா என்னும் கண் சக்திசாலியாகிவிடும். இதனால் வர இருக்கின்ற தடைகளும் தானாகவே இன்று சோதனை வரும் என்று தெரிய வரும். எந்தளவு முன்னதாகவே தன்பொழுமோ புத்திசாலி ஆவதால் வெற்றி அடைவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.